அரசாங்கமே கட்டியிருக்கா? ஆஸ்திரேலியா அரசாங்கம் கட்டி. அங்கே தாய்லாந்தில் எந்த இடம்? அது ஒரு இடம் வந்து ஹெல்ப் ஃபயர் பாஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. தாய்லாந்தில் இந்த மரண ரயில்வேயா? ஆமாம், மரண ரயில்வே சம்பந்தமாக அதை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் கூட போடலாம், ஹெல்ப் ஃபயர் பாஸ்ன்னு. அதாவது ஏன் ஒரு மியூசியமே இருக்குது. அது பெரிய அளவில் செலவு பண்ணியிருக்கான். அதாவது இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து, ஏன்னா இப்போ அவங்க இந்த கைதிகள்லாம் வந்து இப்போ எல்லாம் வயதானவங்களாக இருப்பாங்களே, அப்போ அவங்க அந்த இடத்த பார்க்குறதுக்குன்னு நல்லா அந்த படிக்கட்டு இல்லாமல் அது ஓரத்தில் அந்த வீல் சேரில் தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி அந்த இடம்லாம் கட்டியிருக்காங்க. பெரிய அளவு செலவில் ஒரு மியூசியமே இருக்காங்க. ஆஸ்திரேலியாக்காரன் வந்து அப்படி கட்டுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணம்னா அவன் ஆளுங்க ரொம்ப பேர் இறந்துருக்காங்க. சரி, பட் ரொம்ப பேர் இறந்துருந்தா கூட நம்மளோட எண்ணிக்கை கிட்ட கூட வரல. இருந்தால் ஒரு 5000 பேர் இறந்துருப்பாங்க. அதுக்கு மேலே கூட நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் 70,000 எண்ணிக்கை நம்ம சரியாக சொல்ல முடியல. 70,000 இருக்கலாம், 80,000 இருக்கலாம், 1 லட்சமாக இருக்கலாம், நமக்கு சரியாக தெரியல. 70,000க்கு மேலே தான். 70,000க்கு மேலே தான். ஏன்னா ஜப்பான்காரன் வந்து நம்மளை எண்ணலையே, சாவ கொண்டு குழியில் போட்டுவிட்டு புது ஆளை கொண்டாந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு எண்ணிக்கை இல்லை. ஆனால் இராணுவ வீரர்களில் வந்து அவங்களுக்கு எல்லாருமே எண்ணிக்கை இருக்குது. அதை கணக்கு வச்சுருக்காங்க. பாருங்க, இத்தனை பேர் வந்தாங்க, இத்தனை பேர் போனாங்க, இத்தனை பேர் இறந்தாங்க. 70,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இதெல்லாம் படியாயிருக்காங்க. அப்போ மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஆமாம், வெள்ளைக்காரனுங்களோட, அதாவது வெள்ளைக்காரனுங்க வந்து அந்த நம்ம கட்டுரையிலே இருக்குது. அவங்க வந்து ஏறக்குறைய ஒரு 13,000 பேர் தான் இறந்துருக்காங்க, எல்லாம் சேர்த்து. பிரிட்டிஷ்காரன், ஆஸ்திரேலியாக்காரன், டச்சுக்காரன் எல்லாம் சேர்த்து 13,000 பேர் வெள்ளைக்காரங்க. ஆனால் அந்த ஏஷியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, எண்ணிக்கை நமக்கு சொல்ல தெரியல. ஆனால் 1 லட்சத்துக்கு மேலே, 1.5 லட்சமாக இருக்கலாம், நமக்கு தெரியல. அதில் வந்து ஏறக்குறைய ஒரு ஒரு பாதி சொல்லலாம் தமிழர்களாக இருக்குது. 70,000க்கு மேலே தான். அப்போ 1.5 லட்சம்னு சொன்னாக்கா அதில் பாதி எடுத்துன்னா 75,000. ஏறக்குறைய ஒரு 75,000மோ இல்லை 1 லட்சமோ தமிழர்கள் இறந்துருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய துயரம் நடந்து அதை வந்து நம்ம சரியாக ஆவணப்படுத்தணும். ரெண்டாவது, நம்ம கட்டுரையில் நம்ம போட்டிருக்கோம், இதுக்கு வந்து யார் பொறுப்பு எடுக்கணும்? இப்போ வந்து இந்த இந்தியர்கள்லாம் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே கொண்டு வரப்பட்டாங்க, வெள்ளைக்காரனால கொண்டு வரப்பட்டாங்க. போர் வந்தோடனே அவங்க பாட்டுக்கு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து ஜப்பானியர்களாக இந்த மாதிரி துன்படுத்தினாங்க. அப்போ இதுக்கு பொறுப்பெடுக்க வேண்டியது ஒன்று பிரிட்டிஷ் அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும், மலேசியா அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும், ஜப்பானிய அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும். இவங்க 3 பேருமே கையை விட்டாங்க. கடைசியாக நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னாக்கா, அப்போ வரும்போது மலேசியான்னு ஒரு ஊர் கிடையாது, இவங்கெல்லாம் வந்து இந்தியா பிரஜை தான். அப்போ இந்தியானாச்சும் இவங்களை இதில் அக்கறை காட்டணுமா இல்லையா? அவங்களும் கை விட்டாங்க. இன்றைக்கி இந்த வெள்ளைக்காரர்கள் வந்து இதில் சம்மந்தப்படாமல் இருந்திருந்தால் இந்த எந்த ஆவணமும் நம்மகிட்ட இருக்காது. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டும் இருக்க மாட்டோம். இந்தியாவும் கைவிட்டுருச்சு, ஒன்றுமே செய்யலை. இப்போ தான் அந்த அயனியை பற்றி ஓரளவு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அதுக்கு உள்ள அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு வந்து இந்திய அரசாங்கம் எதுவுமே செய்யலை. ஒரு சின்ன முயற்சி எடுத்தாங்க, ஆனால் அதை வந்து முழுமையாக அவங்க செய்யலை. அதாவது எப்படின்னா, அந்த போரெல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்களுக்கு ஒரு நஷ்ட ஈடு கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு நோக்கத்தில் இந்தியா, அப்போ வந்து இந்தியா இன்னும் சுதந்திரம் அடையில பாருங்க, அப்போ வந்து பிரிட்டிஷ் இந்தியான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, இங்கே வந்து அவங்களோட தூதர்னு சொல்ல முடியாது, ஏன்னா அப்போ வந்து இந்த இந்தியா சுதந்திரம் அடையில அவங்களோட பிரதிநிதி, இந்திய அரசோட பிரதிநிதி வந்து மலேசியாவில் இருந்தாங்க. அவங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீங்கள் வந்து சில தகவலை சேகரிங்க, இங்கே எண்ணிக்கை எத்தனை பேர் போனாங்க, யார் அப்படிங்கிற தகவலை சேகரிக்க சொல்லியிருக்காங்க. எதுக்குனாக்கா, அந்த என்னது போரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்கு ஒரு கமிஷன் இருக்குது. அப்போ அந்த நஷ்ட ஈடு நம்ம கேட்போம் அப்படின்ட்டு இவர் தகவல் சேகரிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் அப்படி எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல, அதோட அவங்க கைவிட்டாங்க. அப்புறம் 1 வருஷம் கழித்து இந்தியா சுதந்திரம் அடிச்சிருச்சு, அதோட அந்த கதை அப்படியே மறந்து போச்சு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சோன்னா விட்டுட்டான்.
ஏன்னா போர் முடிஞ்சு ஒரு வருஷம் தானே, 45 கடைசியில் போர் முடிஞ்சது, 47 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, அதோட அவங்க கைவிட்டாங்க. அப்போ இங்கே வந்தவங்களை வந்து பாருங்கள், தாய்லாந்துலேருந்து வந்தாங்கல்ல, அவங்க உடனே வரல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டாந்தாங்க. அப்போ இங்கே வந்தவங்களை வந்து சரியாக பராமரிக்கிறதுக்கு ஒரு 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 இயக்கமோ எதுவுமே கிடையாது, அவங்கள பிரதிநிதிக்கிறதுக்கு. அப்போ வந்தவங்க அப்படியே அங்கங்கே அந்தந்த தோட்டத்தில் அப்படி இப்படி இருந்துக்கிட்டு அவங்கவுங்க சொந்தமாக அவங்க வேலையை பார்த்துக்கிட்டாங்க. இவங்களை அதை ஒழுங்காக அவங்களோட நலத்தை கவனிக்கிறதுக்கு வந்து ஒரு இயக்கம்னு ஒன்று கிடையாது. இன்ன வரைக்கும் அப்போ இருந்து இன்ன வரைக்கும் இன்றைக்கும் வந்து பாருங்கள், அவங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஒரு இயக்கம் கிடையாது. அவங்க அங்கே பட்ட கஷ்டம் இல்லாமல் இங்கே வந்து பல பேர் வந்து அங்கேருந்து வரும்போது உயிரோடு வந்தாங்க, ஆனால் வரும்போது நோயாளியாக தான் வந்தாங்க, இங்கே வந்து மரணம் அடைஞ்சாங்க.